என்ன அடிக்க போன பார்த்துருந்தா அது பட்டைக்கு வர இடாம்பி நீ என்ன செய்யுங்க நீங்கள் தானே கிடந்து சாமி. நான் படித்தாலும் இந்த விவசாயத்தை மறக்க மாட்டேம்மா. இப்போ 50 கிரௌண்டுக்கு இப்படி அடித்து வந்திருக்கேன். இருந்தாலும் நம்ம விவசாயத்தை மறக்க கூடாமா. அதுதான் போன பார்த்து எப்படி கூப்பிட்டு போட்ட போகிறோம் நம்மளை பொடியனும் அவன் கூப்பிட ஆள் வருங்கிட்டு. இப்போதைய ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கமான்னு கேட்டால் கொஞ்சம் நெஞ்சு தன்மையான சாப்பாடு கொடுக்கும். என்ன அடிக்க போன பார்த்துருந்தா அது பட்டைக்கு வர இடாம்பி நீ பிடிச்சி போட்டு கிடக்கு ஒரு பக்கம் என்ன கட்டையடி மாதிரிலாம் இந்த இப்படி சொன்னாலும் கேட்காது பூஜைக்கு ஆள் எடுத்து போடுறதுக்கும் காசு இல்லைன்னுட்டு பேசாமல் இப்போ அங்கே கேட்க வேய் என்ன அப்படிங்க இல்லையா காசு கேட்குற கூட ஒரு ஆளுக்கு ஃபோனு தான் பார்வையாக அடிக்கணும் அடுக்க இப்படி இருந்தால் நம்மளை சீவியாக இப்படி போகிற ஒட்டாமல் இப்படி நல்லா வர போகுது நாளைக்கு சண்டையும் இல்லை முறிச்சு போட்டு கிடக்கு ஒரு பக்கம் உடம்பு பாப்பா உடம்பு நல்ல கம்பு கிடக்கு ஒரு அடியான் தருவா மாடா அடி வராமலும் போவா. என்ன காலையில் கத்தி கிடைக்கும் விஷரா கிடைக்கும் எனக்கு என்ன விளக்கம் கத்தா மரம் என்ன பிரச்சனை தண்ணி வர போதாண்டா முறி காட்டணும் முறிச்சு போட்டு கிடக்கு தண்ணி வர போனா நான் போய் மக்கள் காட்டணுமே என்னண்டு கட்டணும் கட்டையா அப்போ இந்த வெயிலுக்கு கட்டையா இந்த அடிக்கிற வெயில் அது வெயில் குறைஞ்சிது இப்போ எனக்கு கட்டையிலா நீங்கள் கட்டுங்க பார்த்து நான் செய்யறது ஏதான் கிடையாது நீ கொஞ்சம் நல்ல ஆண்டோடைய தான் தைச்சு வரனால தான் உனக்கிட்ட சொல்கிறான் இப்போ என்ன போட்டு கஷ்டப்படுத்தாங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க தயவு செய்து நானே எனக்கு எந்த வாட்டில் சிவனே எடுத்து போனதா என்னவா என்ன வேணும் ஃபோன் காய்க்க போனேன் என்ன கிடத்தா என்னதுக்கு நான் ஒன்று போகிற ரோடியாட்ட கொடுத்து வேலையை செய்ய போகிறேன். சும்மா போங்கப்பா உங்களுக்கு வேலை நிஷாதீங்க வெயில் இடந்து போன பார்த்துருந்தா நம்மளை நீளம் எப்படி போகுது ரெண்டு பிளான் வேறு ஃபியூச்சர் பிளான் வேறு ரெண்டு உங்களை பிள்ளைங்க இந்த வயலில் உங்களோட வாழ்க்கையும் வயலில் முடிஞ்சு முழங்கு மழையும் பெய்யல ஏன் நீ சொல்கிறே கேளுங்களேன் உங்களோட வாழ்க்கையும் வயலில் முடியுது ரெண்டு வாழ்க்கையும் வயலில் முடியணும் முடியலானே கொஞ்சம் தானே ஒன்று வரைச்சிட்டு அவசியம் இல்லை விவசாயம் செய்யணும் மட்டும் அவசியம் விவசாயம் செஞ்சானா சாப்பிடணும் இல்லை எனக்கு உங்களுக்கு அப்படி இருக்கும். எனக்கு நீங்கள் எப்படி நான் சாப்பிட்டா சரி எனக்கு இந்த விவசாயம் செஞ்சு செத்து மாடாகி சாப்பிடணும்னா அவசியம் இல்லை. இன்னும் நம்ம செய்ய அந்த செய்ய காய அது செலவழிச்ச காய எடுக்கணும் நம்பி நீங்கள் உங்களோட அப்பாவோட அப்பாக்கள் தான் அந்த இதில் எனக்கு செத்தாங்க அதுக்காண்டி நான் அப்படி சாயலாது அப்படி அடி காசி ஒரு ஆக்களை பிடிச்சி வேலை செய்வோம் காசிமில் ஒன்றும் இல்லை தயவு செய்து போய் வேலை செய்யுங்க பாட்டு வேலை ரெண்டா நானே இப்படி சம்மந்திரிக்க என்ன கூப்பிட்றது வேலாட்டி என்ன செய்யுங்க நீங்கள் தனியாக கிடந்து சாவுங்க தனி இப்போ சேர்த்து ஏதா கிடைக்கும் எனக்கு உடம்பு இடிக்காம நினைக்கிறா அதான் நீங்கள் தயவு செய்து போய் என்ன வேலையை போகிறீங்க வேலை என்ன முறி காட்டணும் முறி கட்ட போகிறீங்களா போய் கட்டுங்க போங்க முறி நீங்கள் காட்டணும் என்ன ஏதா கட்டுறதுக்கு பரவாயில்ல உங்களுக்கு மூத்தாக்கின மயில கட்டுறாங்க நான் கட்டி ஏதா முடிச்சுட்டு போகுது முடிஞ்சாங்க ஊருக்காரங்க கேட்டா சொல்லுங்க தம்பி படிக்கானுண்டு மயிலுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் எனக்கு மனம் போயிடும் நான் சொல்லுவேன் அப்படி சரி ஏதாவது செய்யுங்கப்பா நீங்கள் போங்க நீ வேலைக்கு வந்தாலும் சொல்ல மாட்டேன் வேலைக்கு வராட்டி கரகு நான் தண்ணி குடிச்சாலும் நான் வேலைக்கு வர மாட்டேன் எனக்கு வேலைக்கு அவசியம் இல்லை பங்கப்பா எல்லாமே நினைச்சாலே அறியும் நம்ம கிடையாது இன்னைக்கு அவன் இந்த பொடி ஒன்றான்றான் அவர்கிட்ட ஒன்று கேட்க தெரியல நீங்கள் போங்க போய் ஒரு 5 படியம் கட்டினாலே ஒரு 1000 குறையும் 5 படியும் இல்லை அம்மா கூட்டிட்டு போங்க அவசியம் தண்ணி வரதான் வாங்கி அவக்கு வருத்தம் அப்புறம் வேலையை செய்ய சொல்லுங்க சும்மா இந்த இழந்த புள்ளி இடிக்க விடாம அப்படி அவன் வயது நாளே நாம கிடக்கா அவவும் பரவாயில்ல உங்களுக்கு தானே எனக்கு அதை பிரேயர் நீ சாப்பிட்றதில்ல ஆறுறது நாங்கள் செய்கிறது தான் நீ சாப்பிட்றாப்ப சரி பரவாயில்லடாப்பா எனக்கு தானே செய்ய போகிறீங்க அது சரிதான் இப்போ உடம்பு கொஞ்சம் வேலை செய்வோம் ஒரு கொஞ்சம் கூட நினைக்கலாம் பொழுதும் போகுது இப்போ சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் படம் பார்க்க போகிறேன் இருட்டாரையும் யானையும் வந்துடும் புதுசாக ஒரு படம் பண்ணிட்டான் சரியாப்பா நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரேன் இல்லை நினைக்கிறா நான் தான் போய் என்னடாப்பா அங்கே செய்கிறேன் ஏன்னா தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன் அப்போ நான் வாரம் நம்மளோட கொத்தப்புறம் சொத்தக்கு கொடுத்துடாத பொடியானுக்கு ஆச்சி ஓய் நான் இந்த மண் அணைக்கேன்
ஒரு ஒரு அரை ஏக்கர் மல்ல அது புல்லு அணைச்சா தானே அந்த கஜ்ஜான் அதில் விழும் அந்த பூ உண்டு அதுதான் கஜ்ஜான் ஆகுற எங்கட ஆணி தான் போனதுலாம் கஜ்ஜான் தான் ஐயா கஜ்ஜான் நிலக்கடலை நாட்டுன்னு டிமாண்ட் 700 ரூபா போகுது சும்மா வீட்டுல கிடக்குற இந்த பயிரைக்கிற செஞ்சாலும் ஆமாம் சரி அப்ப நீ வேலைக்கு நான் போறேன்னா ஓ நான் காய்ச்சி திணிக்க மாட்டேன் வேலையறண்டா வேலையாகணும் என்ன விவசாயம் செய்யாதாம்மா கை கொடுக்கும் இதுகள் இந்த நம்ம இனித்தமிழெலாம் சாப்பிடலாம் விற்கலாம் வயல் வெள்ளம் செய்திருக்கி அதுகள் நாங்கள் சாப்பாட்டுக்கு இது எல்லாம் விற்கலாம் பசல் எண்ணெய் காசிக்கலாம் மிச்சத்தை நாங்கள் மிஞ்சுறதுகளை சாப்பாடு சாப்பிடலாமா விவசாயம்தான் முதல் இது மெயின் எங்கே அம்மா காண இல்லை அந்த தோட்டத்தை நிற்க அம்மா அம்மா ஆமா என்ன மாதிரி மண்ணணைக்கலா தாங்கம்மா நானும் கொஞ்சம் நேரம் வேலையிறேன் வகுப்பு முடிஞ்சுமா எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு கவலையா இருக்குமா தனியே கிடந்து சரி என்னம்மா நான் படிச்சாலும்மா இந்த விவசாயத்தை மறக்க மாட்டேம்மா நான் பேர்த்து கொண்டாலும் நான் இதை சொல்லிட்டு நான் கூட்டுறேன் நீ படிமான் என்னதான் இருந்தாலும் மைதானம்மா சோறு ஓடுது என்னமா அது எனக்கு பழகிட்டுமா மண் கூட்டுறது மையரி பாத்தி குடிக்கிறது நீங்கள் இப்போ செய்கிறத பார்த்து எனக்கு இந்த படிக்கிறத விட இந்த விவசாயத்தில் எனக்கு ஒரு அன்பு வந்ததுமா எனக்கு இது செய்யணும் போல விருப்பமாக இருக்குமா செய்ய புரியலோ ஆமாம் என்னடா நானும் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சு வந்து உங்களுக்கு ஒத்தாசை இருக்கணும் என்ன பாடம் வந்த தம்பிக்கு வகுப்பு இன்றைக்கு வந்துமா சயின்ஸ் பாடம் நடந்தம்மா இதில் வந்து முடிஞ்சு அடுத்த பாடம் விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லி தந்தவி சயின்ஸில் இந்த களையாக இருக்கிறது அந்த பூச்சிகளை பற்றி கொஞ்சம் சொல்லி தந்தவி எனக்கு அதில் இருந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்கு அந்த இதுலேயும் சொல்லி தந்ததுமா என்னென்னு சொன்னாமா என்னதான் இருந்தாலும் நம்ம விவசாயத்தை மறக்கக்கூடாமா என்னென்னு சொன்னால் இப்போத்தி ஆட்களுக்கு வந்து பெருசாக அந்த விவசாயத்தை பற்றி ஒன்றுமே சரியா அதாவது வந்து இந்த இதில் என்ன ஒரு பூச்சி விழுந்தாலும் அந்த பூச்சிக்கு வந்து இப்போ முதலைய மாதிரியாவே கையால் அந்த இதில் பிடுங்குவாங்க இப்போ வந்து அந்த எண்ணெய் அடிக்கிறதால கொஞ்சம் வருத்தங்கள் வருது அதே மாதிரி வந்து நம்ம எப்படி பராமரிக்கமோ அந்த அளவுக்கு விவசாயம் நல்லா வரும் அந்த சாணி எரு அது இதில் போட்டு நம்ம இயற்கை பசலைகளை வந்து கொஞ்சம் போட்டு செஞ்சால் தான் நல்லா கூட்டறிவு போடுறேன்டின்னா சாணம் போடணும் வைக்கல் போடணும் கிளைச்சரியா இலை போடணும் வேப்பையில் சருகள் பலாச்சருகள் ஓடணும் அது அந்த அவளையும் போட்டு நாங்கள் உக்க வைக்கணும் ஒரு மடுவண்டை வெட்டணும் மடுவை வெட்டி உக்க வச்சது பூரா கருப்பாக வரும் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு நம்மளோட வயலுக்கு ஓட்ட இன்னும் இதாக வரும் வெள்ளாமல் இன்னும் கொஞ்சம் செழிப்பாக வரும் அதே இப்போ சேதனை பசலையில் போட்டு வருத்தம் தான் வருது இப்போதைய ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கமான்னு கேட்டால் கொஞ்சம் நெஞ்சு தன்மையான சாப்பாடு கொடுக்கும் ஆனால் அதே நம்ம விவசாயத்தில் வந்து நம்ம செயற்கையானதில் கொடுத்து நம்மளும் கொஞ்சம் செய்யணும் அதே மாதிரி அம்மா இப்போ எதிர்காலத்தில் வர சந்தைகளுக்கு நம்ம விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும் விவசாயத்தை பற்றி சொல்லி வளர்த்ததாம்மா இப்போ அது பிள்ளைகளுக்கெல்லாம் இது தெரியும் அந்நேரமாக சந்தி நின்று வெள்ளம் ஓட்டுறாக்கள் போய் எண்ணுவாங்க இப்போ என்னண்டாமா ஒரு மெஷின் ஒன்று வந்தது முதல் அப்படி இல்லை மகன் முதல் எல்லா மக்களும் வெள்ளம் வெட்ட போகிற எல்லா வீட்டிலையும் நெல்லுகள் இருக்கும் ஒரு ஆள் 10 மூடையும் பட்டும் 5 மூடையும் பட்டும் ஆனால் எல்லா பேரும் சாப்பிட்ற நேரம் இப்போ என்னண்டா ஒரு மெஷின் ஒன்று வந்தது மெஷின் வந்ததால் அதை ஒட்டி அப்படியே தள்ளி கொண்டு விடுறோம் மற்றவர்களுக்கு உணவுகள் கொஞ்சம் கஷ்டம் எங்களோட பாட புத்தகத்துலேயம்மா அந்த வெள்ளாம் வெட்டக்குள்ள ஒரு பாட்டெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க அருவி வெட்ட போனேன் பெண்ணி அருவாளை கொண்டு அந்த பெண்களை வந்து தலைமைத்துவப்படுத்தி நல்ல பாட்டு போறேன் பெண்ணை அறிவாளை கொண்டா நான் அறியாம சொல்லி பார்த்தேன் பழஞ்சோத்தை கொண்டா நண்டு நறுக்கி போட்டு குழம்பும் வச்சு அதுதாம்மா நல்லா இப்படியான அந்த பெண்களை தலைமைத்துவப்படுத்தி தான் வந்து விவசாயம் எல்லாம் செஞ்சுவேங்கம்மா இப்போ வந்து ஒரு ஆம்பளை ஒரு விவசாயம் செய்யறண்டாலும் கொஞ்சம் மாய்ச்சல் பிடிச்சி திரிக்காங்க இப்போதைய தலைமுறைகள் அவைகளுக்கு வந்து நம்ம விவசாயத்தை பற்றியும் நம்மளோட தலைமுறையில் முந்தி எப்படி கஷ்டப்பட்டு இந்த விவசாயத்தை உண்டாக்குனாங்கன்றதையும் வந்து நம்ம சொல்லி வளர்த்தாதாம்மா இப்போ அடுத்தடுத்த தலைமுறையும் வந்து ஒழுங்கான பாதையில் போகும் இப்போ வந்து போகணும் அதை இதையும் பார்த்துட்டு இந்த விவசாயத்தை பற்றி இந்த சாப்பாட்டை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொண்டு கொடுக்கணும்மா கட்டாயமா நீ எங்கட வெள்ளாமல் கதிர் வரைகிற டைமுக்கு வந்துட்டுமா குடலை கக்குது
உடனே ஆயிடுது வெள்ளாமை. நம்மளும் விவசாயத்தை எப்படி பேணி பார்க்கமோ அந்த அளவுக்கு நமக்கும் வகுத்து பசியை போக்குறதுக்கு நெல் கூட விளையும். எல்லாம் பேணி பார்த்தா நமக்கு அருள் தெரியும். என்னம்மா அங்கிள் இந்த ஓ புல்லு வெட்டுறேன்னு தம்பி, இதை வெள்ளாமை எல்லாம் அரி மூடிட்டு போகுது. வந்து நான் நம்மளோட வயலை பார்த்து போவோம்ட்டு ஃபுல்லாக வண்டை அடிச்சு போய் கிடக்குறாப்ப அங்கே இங்கே நாய் கிடக்கு. தனியாக கிடந்து வெயில கிடந்து கஷ்டப்படுறீங்க. தனி என்ன நம்மளோட பொடியான் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஆள் எங்கே உங்களோட பொடியன் நல்ல வளர்ந்துருக்கான் பொடியன். வளர்ந்தாரியாம் நான் கூப்பிட்டா வாரல்ல. அது வேற தனியாக வந்து முறை வெட்டு வராள். கூப்பிட்டா வர மாட்டான். உதவிக்கு மிக்கதானே வேணும். கூப்பிட்ட வாரல்ல எனக்கும் கஷ்டம். உள்ளும் இந்த பாருங்க எப்படி கண்டி படாய்களால பறந்து போகுது. வெள்ளம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் புல்லு 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 முடிச்சு. இந்த வெயிலு கிடந்து தனியாக கிடந்து கஷ்டப்படுறேன். பொடியான் அவ்வளோ வாரம் இல்லை சொல்லி கூப்பிட்டாலும். நான் கண்ட நான் நல்லா வளர்ந்துருக்கானே. ஓ வளர்ந்துருக்காள். நல்ல வேலைகள் செஞ்சாதானே சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்க ஆகுது. அவ எங்கள் ஆள் வேலைக்கு சரியான மாற்றல். 2 நாளைக்கு சாப்பாடு கொடுக்காமட்டா வச்சிருந்தீங்களா காணும். ஓ ஆள் தானா வருவார் வேலைக்கு. அப்படித்தான் செய்யணும். இப்போ நீங்க சாப்பாடை கொடுத்து இருந்தா என்ன பொடியன் வருவானா? நான் விழிஞ்சு விளையாடி பட்டு தான் கொடுக்குது. கஷ்டம் தெரியும் அப்படி எனக்கு கஷ்டம் ஒன்றும் தெரியாது. சாப்பாடு கொடுக்காம இருந்தீங்களா கஷ்டம் தெரியும். பட்டு இல்லை தாக்கணிடாப்பா. இல்லை வெயிலுக்கு கிடந்து தனியாக கிடந்து வெட்டுறீங்கப்பா. அது கத்தி மொட்டை கத்தி புல்லு சரியான கடும் புல்லு. இதெல்லாம் முதல் பிடுங்கினேன். மரம் உண்டாயிடுது. பாருங்க அவ்வளோ கஷ்டம் உண்டு. என்ன இதான் பேர் ஜாரிங்க அப்படி போட்டு அப்படி கண்டையிலும். என்னடா வயலுக்கு ஃபுல்லா தான் புல்லு புல்லு மீச்சு வயலையே போட புல்லு தான் புல்லு தான் வளர்ந்துருச்சு. வெண்ணே மாட்டை கொண்டு போகிறது அடுத்த ஆக்கள் வருவாங்க. உடனே காசு சந்த் போட்டு எடுத்து போயிடறாங்க. நம்மள வயலுக்கையும் புல்லு கிடந்தே எல்லாத்துக்கும் நாம எண்ணெய் அடிச்சாச்சு. இது எண்ணெய் அடிச்சது. இது எண்ணெய் அடிச்சது அதான் அதான் பிரச்சனை. வெள்ளாய் விடா அடிச்ச இதுக்கு அடிச்சதில்லை. அடிக்கலையா நீ? நானா ஒரு ஆளை சொன்னேன். அவன் அதுக்கு போட்டு அடிச்சா இதுக்கு அடிச்சதில்லை. யாரை போய் நமக்கு தான் இந்த ஓரம் புல்லாவே அப்படியே சவுண்டு கிடக்கு புல்லு கண்டிடும். உங்களோட வயல் நல்லா ஆகிவேனே. நம்மளோட வயல் அந்த இடம் தருகி அதுக்கு புல்லு இல்லை. அங்கால புல்லு இல்லை பார்த்தா அந்த புல்லு இருக்காது. ஏன்னா நம்ம எண்ணெய் அடிச்சு வச்சிருக்கோம். எல்லாம் காசியானே. இப்போ நம்ம காசை வழியா இப்போ நமக்கு வேலை வந்துச்சு. நம்மள மகனும் அந்த வயலுக்கு அன்னைக்கும் ஆளு சின்ன வயதானே. ஆளுக்கு துடுப்பு வேற என்னோட வந்துட்டானே. வந்து இந்த வரம் போட்ட போறான் நிற்காந்தா. நம்மளோட பொடி அப்படி வாராயிரு. எங்க உன்ன பொடியே அவன் போன பார்த்து இருக்காங்க. உன் மகனுக்கு இப்போ கிட்டத்தட்ட 23 வயசு. 24 வயது. விளையாட்டு வயதான் அவனுக்கு. அடையா என்னடா சும்மா கிடக்க நடிக்க போன பார்த்து பார்த்து உடம்பு நல்லா வளர்த்துது. சாப்பிட்ற சாப்பாடு அவன் நேரத்தை புல்லாண்டு ஓட்டு நல்லா கொடுக்காவும். நீ இருக்க கேட்குறேன் அடிச்சு அடிச்சு கூட்டி தரணும் ஆளு. அடிச்சு என்ன அது அடிச்சும் அந்த பொடியை பார்த்து அடிக்கலாமோ? என்ன இருந்தாலும் பழக்கத்தானே ஆகணும். அடிச்சு பழகாது. இனி பெரிய ஆளா போயிடுது. நம்மளோட பொடியை இப்போ 15 வயது. நல்ல வேலை என்னோட நிற்பான் உடனே. நீ அப்படி இல்லையே பாருங்க. நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் இப்படி இந்த வயசா போகுது 85 வயதா இப்போ. இப்படி இருந்தா சரி வராது. அவனையும் கூப்பிடுங்க வயசுக்கு. கூப்பிட்டு இப்போ நாளைக்கு தானே கூப்பிட்டு போலக்கு கூப்பிடுங்க. இல்லாட்டி கல்யாணத்தை கட்டி கொடுங்க. இல்லாட்டி பொறுப்பாச்சு வரும் கல்யாணம் கட்டி கொடுத்தா. அம்பே அம்பே அங்க பாரு போன பார்த்துருக்கேன். போன பார்த்துருக்கான். படத்தையும் பார்த்து ஃப்ரீ ஃபயர். அப்பா அப்பா வெட்டங்க போன பார்த்து பாதிக்கிற பொடியை எப்படியா பொடியாண்டு பார்த்துவாங்க. நீ அப்படி வளர்த்து வச்சிருக்கியா அவனை? என்ன நாங்கள் இப்படியெல்லாம் வளர்ப்பு தான். இப்போ இப்போ இப்படி இருக்கு நமக்கு. சரியா இது வக்கடைக்கு தண்ணி ஓடுதையோ? வக்கடைக்கு முடிச்சு கிடைக்கு அங்காத. அதை கட்டுறதான் பொடியானு கூப்பிட்டு பொடியம் மாட்டு அனுதிருக்கான். மாட்டு அனுதிருக்கான் அவன் என்ன நீ செஞ்ச கூட அது. நாளைக்கு தான் அந்த காலம் விதிட்டு திரிக்கலாம். சின்ன வயதுலேருந்து சுற்றி வந்துருந்தா நாளைக்கு தான் வரும் போகிற அளவுக்கு நம்மளை சரியாக வந்து ஆள் கட்டிடும். ஓ அப்படின்னு செய்கிற ஆள்.
வந்தானல்ல தான் சரியா பாரு ஒருக்கா பாரு நான் அந்த பொடியை தனியா நிக்கான் ஒருக்கா நான் பார்த்து ஓடியாரு பார்த்து வாங்க அம்மா இப்படித்தானேம்மா விட்ற 5ல களையணும் அப்போ 50,000 மட்டும் தொழில் செய்யலாம் என்ன மண் புட்டுறாவில் தண்ணி அடிக்கிறதுக்கு எங்க இருந்து வரல நான் அந்த வட்டையை கொஞ்சம் புல்லு பட்டி போட்டு வரேன் தனியே கிடந்து நம்மளை பொடியனும் அவன் கூப்பிட ஆள் வருதுங்கிட்ட அந்த அண்ணாச்சியாரே களைப்பா கிடைக்காதாங்க அந்த அண்ணாச்சி நல்லா வளர்ந்துருக்காரு நல்லா வளர்ந்துக்காரு நல்ல சாப்பாடு அவ கொடுத்து நல்ல உடம்ப வளர்த்துட்டு போனையும் பார்த்து கிடக்காள் கொஞ்சம் மாய குடிக்க கூடாது நானே இந்த வயசுலயே நம்ம அதுக்கு என்ன செய்ய சொல்லிட்டே நம்ம என்னண்டா போன் வாங்கி கொடுத்திக்க கூடாது போன் என்னது வாங்குற உள்ள இப்போ போன் தானே இப்போ எடுபாடுது காய எங்கடம்மா எனக்கு நாங்கள் போன வாங்கி கொடுக்குறதில்ல இந்த உடைச்சி வச்ச காயில் பேஜாங்க அடுத்தடுத்து தான் அந்த போனை வாங்கி பேஜாங்க ரொம்ப கஷ்டம்டா என்னன்ட்டு தெரியும் வச்சுட்டு பார்க்க அந்த பொடியும் நீங்க போன் வாங்கி கொடுத்து பிள்ளையாகி கொடுத்தீங்களா அப்பா நாங்கள் வாங்க இல்லை பேஜாங்க கலவரத்தை காசு அது உங்களோட காசு கலவரத்து வாங்கினே கொஞ்சம் எடுத்து அது எப்படி இந்த காயை எடுத்தா மணி வச்சு இந்த காயை பேசாமல் எடுத்து தான் அந்த ஃபோன் வாங்கிருக்கோம் 50 கிடக்கு அதானே வேலைக்கு வாங்குறேன் நாங்கள் கொடுப்போம் காசு ஃபோன் வாங்குறதுக்கு நீங்கள் சாப்பாடை கொடுத்து இது ஒரு இதெல்லாம் வளர்த்து முடியல மனுஷி உங்கள்கிட்ட பாருங்க நாங்கள் எவ்வளோ அம்மாவோட ஒத்தாசைக்கு நின்று எவ்வளோ நீங்கள் அதை வேதஞ்சிக்கிறேனே நல்லா தானிக்கு பயிர் நீங்கள் தனியாக கிடந்த கஷ்டப்படுறது பாருங்க நம்மளோட பொடியன்ற வேலை இப்போ எல்லாமே கயிறு வரைய போகுது குடாலே ஆயிட்டுண்டா கயிறு வரையுது சரி அப்பப்பா பார்த்து போங்க நாங்களும் இந்த வேலையிறோம் சரியா இப்போ இந்த ஃபோன் பார்த்து ஆகிய நான் எவ்வளோ வீரம் பேரஞ்சு ஓடு நான் வாரேன் கண்டியா வே என்ன நீ வேலைஞ்ச பார்க்காம போனதை பார்த்து வைக்கிற எவ்வளோ நேரம் நான் பார்த்தேன் நான் இப்போ 50 கிரவுண்டுக்கு அப்படியே அடித்து வந்திருக்கேன் எனக்கு மயக்கம் ஆகி வருது எனக்கு ஏழா கடை கிரவுண்டுக்கு தலையில் அஞ்சு தண்ணி எடுத்து வரையில போய் பாருங்க உங்களோட ஒத்த பொடியை அங்கே போய் கொச்சானிக்கு மண் போட்டுரும் புலான்னு ஆறு அங்கே அது பக்கத்து வயலில் டெய்லி வேலைன்னு சொல்கிறேன் என்ன வேலைங்கிறாங்க நீங்கள் உங்களை போல பொடியை தான் நான் வெள்ளாங்க ஃபுட்டில் வெட்டுனேன் காலையில் நான் பாருங்க சரி காலையில் வந்து இப்போ காலையில் வந்து ஃபுல்லாக கலந்து வெட்டுறேன் தண்ணி விடணும் முறிவுடை கட்டணும் எத்தனை வேலை அது கொஞ்சம் நேரம் தான் வேலையா அது இப்போ வேற ஜோதிச்சிருக்கேன் பிளான் வேறடா வெள்ளாமை சேர்க்கணும் வெள்ளாம் சேடி இப்போ நம்மளோட நிலைமை எப்படி நீ சாப்பிட்றதுக்கு உனக்கு 3 நேரம் சாப்பிட்றதுக்கு போகணும் நல்லா சுண்டி மரம் இப்படி சரி காலையில் வரேன் நீங்கள் படு போ குளித்து போடு காலையில் வரேண்ணா என்ன எனக்கு தரணும் என் காலைக்கு போய் நீ தான் தரணும் விளையாட்டு வந்தீங்க ஏன்னா இந்த புள்ள வேலைஞ்சதை கிடக்கும் படி சவுப்பாங்க கிடைக்க எனக்கு The next day. எங்க வா போ டக்குன்னு போ பாப்பா வா நம்மளை கொண்டு வெள்ளாம சரி கட்டி கத்தி நீ கத்தி வாங்கி வைக்கிற அவனோட கரைச்சது எனக்கு வெட்டையும் தெரியும் வெள்ளாம படையில எப்படி வெட்டுற புல்லு தெரியும் எனக்கு புல்லை பார்த்து வெட்டுறேன் இந்த அடிக்கிறேன் இந்த இடிக்கிறேன் கண்டே வெள்ளாங்க பழந்தே கிடக்கு இதெல்லாம் இதுதானே வெட்டுரு இதெல்லாம் வெட்டுரு இதில் பார்த்து வெட்டேன் அது பழஞ்சு வளர்ந்து உள்ளுக்க போகுது போட்டா வெட்டாம ஊட்டி பிடிச்சி அறான் இந்த சொட்டாரி அடிக்கிறது நீ சொல்லி தந்தீங்க சொட்டாரி கிடக்கு காலைக்கிட்ட கொடுத்தாத என்னடா சேரி இந்த வேலையில நீங்க கத்தி போட்டு அடிக்கிறேன் கத்தி கூட தான் எப்படி வெட்டுறது வட்டி காட்டியா வட்டி காட்டுவா ஒருக்கா வட்டி காட்டு நான் அப்புறம் வெட்டுறேன் போடுவா கத்தி கையில் கொடுக்கப்படாதா ஐயோ வட்டும் இந்த பாருங்க வெட்டுறது இப்படி வெட்டாம வருமா ஆனால் எங்கேதான் போகுதுண்டு சும்மா வச்சுட்டு இருந்தால் புல் வருமா இப்படி தான் வெட்டுறேன் பாருங்க புல் வெட்ட தெரியுது அதுதான் போன பார்த்து இப்படி புல் வெட்ட போகிறோம் பிடிச்சி வராமல் பார்த்து பட்டு அப்போ கெஜியாக வேலை வரும் என்ன கையை விட்டு பிடிச்சிடப்பா என்ன கண்ணாடி வந்து இப்போ எனக்கு அப்பா
ஆ நீ எவ்வளோ காலம் வெள்ளாவட்டி பழகுறா? நாங்கள் கனகாதங்குடி. நான் 16 வயது வெள்ளாவட்டை போய் பழக்கின வெள்ளாவட்டி அங்கே அது அவியாட்டம் செத்து போனாங்க பழக்கினாக்கள். பழக்கினாங்க செத்து போயிட்டாங்களா? அவியோட காலம் முடிஞ்சு எவ்வளோ காலம்னு பாருங்க. அப்போ நீ முதல் உஷாரா வேலையை போகிறனியா? வேலையா நான் மிச்சனையும் விடாது. எத்தனை வயசுல இருந்து வளர்ந்த நீ? அளவட்டி எத்தனை வயசுல இருந்து? 18 வயது. 18 வயசுல நிறுத்துறேன். இவ்வளோ கொழும்புவா? கொழும்பு ஒரு 4 மணிக்கு. 4 மணிக்கா? முடியாதான் போய் மொத்த கழிவு சோறு சாப்பிட்டு தான் ஆக்கோட போகிறேன். சோத்தியம் போட்டுறது சமைக்கிறல்ல அங்கே? அங்கே வீட்டை சவி தருவாங்க சோறு காட்டி. இங்கேயும் சாப்பிட்றதுக்கு அங்கேயும் போய் சாப்பிட்றேன். அங்கே போய் சாப்பிட்றா? அது அங்கே போனால் பெட்டுண்டா கடும்பட்டு தண்ணி படியும் இந்த துடையாத 8-9 மணி மேலே சாப்பாடுற என்ன தான் வரும். கொஞ்சம் பேருக்கு சாப்பிட்ற இடம், கொஞ்சம் பேருக்கு அதை முடிச்சா நல்லா இதை முடிச்சா வேண்டி பெட்டு தான். அந்நேரம் பட்ட பாடு நாங்கள் இப்போ வேலை லேசி. இப்போ அப்படி வெட்டுற இல்லை ஒன்று இல்லை. இப்போ மிஷின் வந்தது. இந்த படியும் பாதைக்கலாம் கையை வடி கையில் கொஞ்சம் ரத்தம் கூட தான் இறக்கி போட்டும் கை வெட்டுப்படுத்துவா. அப்போ இப்போ இந்த நான் சொல்கிறேன் எனக்கு ஏலா இந்த வேலைண்டு தெரியா வேலைண்டி வெள்ளம் புல் வெட்டுறத தெரியும். இவ்வளோ பொறுப்பு உண்டு. நானெல்லாம் வெட்டான் எனக்கு சும்மா அவெல்லாம் சுற்றி ஊரே நாங்களும் அந்நேரம் வெட்டினேன். இந்த கையெல்லாம் காயம், இதெல்லாம் காயம். வெட்டி வெட்டி இல்லை காலையில் தொடர்ந்து ரத்தம். வாரம் தொடர்ந்து வரேன் வேலைக்கு. வாங்க நாங்கள் வராட்டி நம்ம செய்தி எப்படி போகுது. தொடர்ந்து வந்தா பாவன் உனக்கு ஹெல்ப் ஆகிங்கண்ணே. 2 பேர் செய்தி அப்படி ஒரு ஆள் செய்கிறதோட அதுதான்டாப்பா காய்ச்சி சரி எட்டு போவோம். நம்ம நாளைக்கு காலையில் வாரண்ணா. காலையே வா. இதுக்கு என்ன மருந்து கட்டுற? அது கட்டுதான் வாங்க போகிற மருந்து கொண்டு தாரேன். குடிச்சுது வடிவா கட்டு. அதுதான் கள்ள தானே பாட்டா சோம்பறி வேலைக்கு உஷார் வராது. வேலைஞ்சா தான் இப்போ மரம் செய்யலான்ற எண்ணம் வரும். ஒரு வேலையை செய்யாதான் மரம் செய்யணுன்ற எண்ணம் வரும். சரி சரி நம்ம சிறந்துவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் வேலாயுதம். நான் ரதி. சனு. ஓகே, இந்த காணொலியை வழியாக பார்த்துப்பீங்க எனக்கு என்ன சனு. அதாவது உண்மையிலேயே மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஏரியாவும் இந்த இலங்கையை பொறுத்த பார்த்தீங்கன்னா விவசாயம் உண்மையிலேயே மழுங்கடிச்சு போகுது. நிறைய இளம் சமுதாயங்களுக்கு இப்போ விவசாயம் செய்கிற எப்படின்றே தெரியுதில்லை. அதாவது எங்கட இந்த படுவாங்கல் சைடில் இருக்கிற படிய மாதிரி போய் வெள்ளாமை செய்ய போகிறான்னு இல்லை. உண்மையிலே சாணும் எனக்கெல்லாம் வெள்ளாம் வெட்ட தெரியாடா. உண்மையிலே தெரியா எனக்கு. இந்த வீடியோ கண்டில் உண்மையில எனக்கு வெள்ளாம் வெட்ட தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால் சொல்கிறேன் இயந்திரமயமாக்கல், மெஷின்கள் அது இல்லை கண்டுபிடிக்க மற்ற சோம்பறித்தனம் ஒன்றா தாக்கத்தி பிடிக்க தெரியாது. தாக்கத்தி பிடிக்க தெரியும். உண்மையிலே அதெல்லாம் பார்த்தா கவலையாக கிடக்கு. என்னென்னு சொன்னால் நம்ம இலங்கையில் பிறந்தது, அதுவும் விவசாயம் செய்கிற ஏரியாவில் பிறந்தது, விவசாயம் எப்படி செய்கிறேன்னு தெரியாட்டி சொன்னால் அவ்வளோ கேவலம் என்ன எப்படிவா. மற்றது உண்மையிலே இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த விவசாயங்களை சொல்லி கொடுத்து வளங்க. அது நல்ல ஏன்னா அதாவது நம்ம இப்போ இன்றைக்கு சாப்பிட்றோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் எங்கேயோ ஒரு விவசாயம் இருந்து கஷ்டப்படுறாங்க. அதான் நம்ம நிம்மதியாக சாப்பிட்றோம். இன்றைக்கு கடையில் வாங்கினாலும் சரி எங்கே வேணாலும் சரி அந்த விவசாயம் செய்கிறோடைய தான் நமக்கு வருது. அதை அவங்க கஷ்டப்பட்டா தான் நமக்கு சோறும். அது உண்மைதான். அதான் அதை மையமாகி தான் நான் காணொலி எடுத்துனாங்க மக்களே. உண்மையிலேயே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி நீங்கள் சும்மா வெறுமனே ஒரு காணொலியாக பார்க்காம இந்த முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா முடிஞ்சளவு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஆகும் மக்களே. நீங்கள் எவ்வளோக்கு ஆதரவு தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் மேலும் மேலும் பயணிக்கலாம். ஒரு அதாவது இவங்களோட சப்போர்ட் குறைஞ்ச பட்சத்தில் எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஒரு மன வருத்தம் உண்டு. அப்படி இருக்கி அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் வைக்காதீங்க மக்களே. உண்மையில் எங்களை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் மேலும் ஒரு படி உயர்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோ முடிச்சு கொடுக்க மக்களே. மற்றொரு காணொலி உங்கள் எல்லாருமே சந்திக்கும் வரை விடைபெற்று சொல்கின்றோம். பாய்.